அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் முழு சுப கிரகமான குரு, ராசியின் உச்ச அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அவரோடு இணைந்து மங்களகாரகன், பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்துகிறார். லாபஸ்தானத்துல இரு முக்கியமான கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்திற்கு வரும்போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. வக்ரசனியின் அமைப்பில் இணையக்கூடிய ராசியின் அதிபதியினுடைய அமைப்பும் நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. எனவேதான் பல புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக அமையும். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர். ராகு 9லும் மோட்சக்காரகரான கேது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கின்றன. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பல்வேறு வகையான தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே இந்த வாரத்தில் இணைந்து ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கின்றன. ஜென்ம ராசியில் நிலை கொள்வது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனும் பிரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாறுதல் உண்டு. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று அலைச்சலும் சில உடல்நல சார்ந்த தொல்லைகளும் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை விட மிக பெரிய அளவுல நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாக அமையும். அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார். சூரியன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே உடல் நலன்ல பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது. இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் வலுப்படுத்துவதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்துல மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சுபகாரிய பேச்சுகளும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு.
உண்டு. அனாவசியமாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பிறப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று நிச்சயம் சொல்லிவிடலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர மகாதிசை உள்ளிட்ட பல நல்ல திசைகளும் அமைப்புகளும் இருந்தால் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகளில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறதுங்க. எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலாக தான் தற்போது பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் வெற்றிகரமான நல்ல ஒரு தொழில் மற்றும் வியாபார ரீதியான யுக்திகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் அசுர வேகம் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நிதானமாக செயல்பட்டு வந்த உங்களது பணிகள் இனி சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. வருமானத்தில் குறைவில்லாமல் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய தருணமும் நிச்சயம் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே அலைச்சல் வெகுவளவில் குறையும். எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபரிவிதமான வளர்ச்சியை காண்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட வயல் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்தவிதமான குடும்ப ரீதியான பிரச்சனையும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல திருப்பங்கள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.